விஜய் வந்து மகாபலிபுரத்தில் இருக்கிற ஒரு பெரிய ரிசார்ட்டில் இந்த 41 குடும்பத்துக்கும் ரூம் புக் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போய் நேரில் சந்திப்பேன், ஆறுதல் சொல்வேன்னு விஜய் சொல்லிட்டு இருந்தாரு. நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, 30 நாளாக நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, வெளியிலே வரல. இது ஒரு கட்சி தலைவருக்கு அழகா? இந்த மாதிரி ஒரு கட்சி தலைவர் வந்து செயல்படுவாரா? இது வரைக்கும் எந்த கட்சி தலைவராக இப்படி வந்து செயல்பட்டுக்கிறாரா? ஒன்று விஜய் பேசணும், ஒரு தலைவராக நின்று. விஜய்க்கும் அந்த ஆளுமை இல்லை. கூட இருக்கிறவங்களாவது விஜய்க்கு சொல்லி விஜய் வந்து செயல்பாட்டு கொண்டு வரணும். அதுக்கும் வந்து கூட ஆட்கள் இல்லை. அந்த மண்டபத்துக்கு இந்த 41 பேரையும் குடும்பத்தையும் வந்து வர வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்ல போறாராம். வந்து காலங்காலமா அப்படின்னா இறந்தவங்க வீட்டுக்கு தான் எல்லாருமே தேடி போவாங்க. இங்கே வந்து உங்களால் இறந்தவங்க 41 குடும்பத்தில் உள்ள உயிர்களாக இருக்காங்க. அவங்கள வந்து நீங்கள் இந்த மண்டபத்துக்கு கூப்பிட்டு வந்து அந்த 41 குடும்பத்திலையும் என்ன நடந்துச்சுன்னு கேட்க போறீங்க அப்படின்னா இது கேவலமான விஷயம். இது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம். இதை விட கேவலமான அரசியல் எதுவும் இல்லை. அந்த ஆளுமை வந்து விஜய்க்கு இல்லை. அந்த துணிச்சல், அந்த தைரியம், அந்த போல்ட்னஸ் வந்து விஜய்க்கு இருக்கா அப்படின்னா இல்லை. இயல்பாவே வந்து விஜய்க்கு இல்லை. இயல்பாவே வந்து விஜய் ஒரு பயந்தாங்கோலியா இருக்கிறாரு. இது மொத்தமே வந்து காரணம் தலைமை சரியில்லை. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் திரு பாலாஜி பிரபு அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தேவைக்க சைடில் வந்து ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ சமீபத்தில் வந்து கரூர் சிக்கலில் பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்தை 41 குடும்பத்தை வந்து விஜய் அவர்கள் வந்து மகாபலிபுரத்தில் ஒரு மண்டபத்தில் சந்திக்க இருந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கே, இது உண்மையா? இதோட பின்னணி காரணம் என்ன சார்? வந்து எப்படின்னா, இந்த தகவல் வந்து ஊர்ஜிதப்படுத்த தகவல் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் வந்து இப்படி ஒரு தகவல் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதாவது வந்து விஜய் வந்து மகாபலிபுரத்தில் இருக்கிற ஒரு பெரிய ரிசார்ட்டில் இந்த 41 குடும்பத்துக்கும் ரூம் புக் பண்ணிட்டு இருக்கிறாரு. தாவேகா சர்வா வந்து ரூம் புக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் ஒரு பெரிய மண்டபத்தை வந்து விஜய் வந்து புக் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவலும் இருக்குது. ஸோ இந்த 41 பேர் வந்து இந்த ஸ்டாம்பீட் கரூர் இதில் வந்து சம்பவத்தில் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த 41 பேருக்கும் வந்து 20 லட்சம் இழப்பீடு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அந்த இழப்பீடை வந்து கொடுத்துட்டாரு. ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போய் நேரில் சந்திப்பேன், ஆறுதல் சொல்வேன்னு விஜய் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் இது வரைக்கும் அந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 28 நாள் ஆச்சு. 28 நாளாக வந்து வீட்டுக்குள்ளே கதவு பூட்டிட்டு போன விஜய் திருப்பி வெளியிலே வரல. விஜய் சைட்லேருந்து எந்த விதமான அறிவிப்பும் வரல, எந்த விதமான செயல்பாடுகளுமே விஜய் சைட்லேருந்து இல்லை. விஜய் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் விஜய் என்ன செஞ்சுருக்கணும்? அதாவது வந்து இந்த சம்பவம் நடந்த மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் தார்மீக பொறுப்பேற்றுக்கிறேன். என்னுடைய கட்சி பரப்புரையில் என்னையை பார்க்க வந்த ரசிகர்கள், என்னையை பார்க்க வந்த தொண்டர்கள், என்னையை பார்க்க வந்த பொதுமக்கள் தான் வந்து இறந்து போயிட்டாங்க, நான் வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த தார்மீக பொறுப்புன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து ஏற்றுக்கிறதுக்கு விஜய் வந்து மறுக்கிறார். இது வரைக்கும் அப்படி ஒரு வார்த்தையை வந்து விஜய் சொல்லவே இல்லை. ஒரு சரியான தலைவனாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, இந்த மாதிரி வந்து நான் தான் பொறுப்பு அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. ஆனால் வந்து இங்கே விஜய் வந்து அதுவும் சொல்லலை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீடியோ, சின்ன ஒரு 4 நிமிஷம் வீடியோ விட்டுட்டு அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணாமல் இருக்காரு. அது இந்த பாதிக்கப்பட்டவர்களை கரூரில் போய் பார்க்கறதுக்கு விஜய்க்கு என்ன தடை? எந்த தடையும் கிடையாது. ஆனால் தாவேகா சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆளுங்கட்சி வந்து எங்களை வந்து போகிறதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க, எங்களை வந்தால் பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. விஜய் வந்து ஒரு கட்சி தலைவர். பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காண்டி நீங்கள் போகாமல் இருப்பீங்களா? இந்த தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து 234 தொகுதியிலையும் போட்டிடணுங்கிறீங்க, சீஃப் மினிஸ்டராக வரணுங்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள், இலக்குகள்லாம் உங்ககிட்ட இருக்கும்போது நீங்கள் வந்து தைரியமாக வந்து உங்களோட செயல்பாடுகள் இருந்தால் தானே மக்கள் உங்களை நம்புவாங்க. இப்போ உங்களோட ரசிகர்கள் உங்களை கொண்டாடுறாங்க, உங்களோட ரசிகர்கள் தான் தொண்டர்களாக மாறிடுறாங்க, அவங்க உங்களை கொண்டாடுறாங்க. இந்த பொதுமக்கள் ஒரு குரூப் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துட்டு தான் அங்கே இருக்காங்க. ஸோ விஜய் வந்திருக்காரு அரசியலுக்கு. விஜய் என்ன பண்ண போகிறாரு? விஜய் புத்திசாலித்தனமாக என்ன பேசுகிறாரு? விஜய் அவருடைய செயல்பாடுகள் என்ன செய்ய போறாரு? என்ன ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வேன்னு சொல்றாரு? இந்த மாதிரி விஜயோட கொள்கைகள் என்ன? இதெல்லாம் அவங்க உற்று நோக்க தான் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, 30 நாளா நீங்க வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, வெளியிலே வரல. இது ஒரு கட்சி தலைவருக்கு அழகா?
இந்த மாதிரி ஒரு கட்சி தலைவர் வந்து செயல்படுவாரா? இது வரைக்கும் எந்த கட்சி தலைவராவது இப்படி வந்து செயல்பட்டுருக்கிறாரா? நிறைய நடிகர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. எம்ஜிஆர் சினிமாலேருந்து வந்தவர் தான், கலைஞர் சினிமாலேருந்து வந்தவர் தான், ஜெயலலிதா அம்மையார் சினிமாலேருந்து வந்தவங்க தான், கமலஹாசன் சினிமாலேருந்து வந்தவர் தான், சரத்குமார் சினிமாலேருந்து வந்தவர் தான். நிறையா நம்ம அரசியலில் வந்த சினிமா நடிகர்கள் பல பேர் நம்ம உதாரணமாக சொல்லலாம். அப்படி இவங்கெல்லாம் யாராவது இப்படி ஒரு 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 சம்பவம் நடந்திருந்தால் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இருப்பாங்களா? இது வந்து தவறான ஒரு விஷயம். அதாவது ஒரு விஷயம் நடந்து போச்சு, ஒரு சம்பவம் நடந்து போச்சு, அது ஆக்சிடென்ட். விஜய் பொறுப்பு கிடையாது, விஜய் தான் நம்ம சொல்ல முடியாது. ஆனா அந்த விபத்து விஜய் பார்க்க வந்து நடந்த ஒரு விபத்து, விஜய்க்குடைய கட்சி கூட்டத்துக்கு வந்த ஒரு விபத்து. அப்படி இருக்கும்போது விஜய் வந்து எப்படின்னா வெளியிலே வராம வீட்டுக்குள்ளே இருக்கிறதுங்க இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப வேதனையான விஷயம். அந்த ஒரு 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 செயல்பாடு கம்மி. அதாவது வந்து என்ன செய்யறதுனே தெரியல, அடுத்து என்ன செய்யறது, அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறது எண்ணங்கள் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து தெரியணும். அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்க கூட வந்து சரியான ஆலோசகர்கள் வச்சிருக்கணும். அதாவது இரண்டாம் கட்ட தலைவர்கள்னு சொல்லுவாங்க. இப்போ விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல இருந்த மூத்த தலைவர் மினிஸ்டராக இருந்திருக்கார் பண்டுட்டி ராமச்சந்திரன், அவர் வந்து கூட வச்சிருந்தார். அவருடைய அறிவுரைகளை கேட்டு விஜய் வந்து செயல்பட்டார். பல பேர் வந்து விஜயகாந்த் கூட வந்து அறிவுரை சொல்றதுக்கு இருந்தாங்க. அதை மீறி அதையெல்லாம் கேட்டு தான் விஜயகாந்த் வந்து செயல்பட்டார். எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தப்போ கூட பார்த்தீங்கன்னா அவருக்கும் வந்து அறிவுரை சொல்றதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து விஜய்க்கு வந்து துணையாக யாராவது இருக்காங்களா? முக்கியமான ஆட்கள் நான் சொல்றது புஷி ஆனந்தெல்லாம் வந்து அனுபவம் இல்லை. புஷி ஆனந்துக்கு அனுபவம் இருந்திருந்தா புஷி ஆனந்த் வந்து தலைமறைவாக இருக்க மாட்டார். ஒரு கட்சியினுடைய பொது செயலாளர், ஒரு கட்சியில் நடந்த ஒரு கூட்டத்தில் நடந்த விபத்துக்காண்டி புஷி ஆனந்த் ஒரு பொதுச் செயலாளர் தலைமறைவு ஆகலாமா? நீங்க சொல்லுங்க, சரியான விஷயமா? அதாவது புஷி ஆனந்த் வந்து கோர்ட்ல ஒரு மனு போடுறாரு. என்ன அப்படின்னா, அதாவது வந்து இந்த மாவட்ட செயலாளர் மதியழகன் தான் அதை வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து ஆர்கனைஸ் பண்ணாரு, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கு முன்ஜாமீன் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது நீங்க உங்க கட்சியினுடைய தலைவர், நீங்க பொதுச் செயலாளர், நீங்க சொல்லிதான் அந்த மதியழகன் வந்து இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கு ஜாமீன் கொடுங்கன்றது வந்து எந்த மாதிரியான மனநிலை? எதுக்கு தலைமறைவாக இருந்தார்? எதுக்கு வந்து அந்த நிர்மல்குமார் தலைமறைவாக இருந்தார்? ஸோ இதெல்லாம் எப்படின்னா அனுபவம் இல்லாததான். உங்களை கைது பண்ணட்டுமேங்க, நான் என்ன சொல்கிறேன், கைது தானே பண்ணுவாங்க, கைது பண்ணட்டுமே. கைது பண்ணால் என்ன பண்ணுவாங்க? உங்களை ஜெயிலில் தானே தள்ளுவாங்க. ஒரு 30 நாள் இருப்பீங்க, இல்லை ஒரு 15 நாள் இருப்பீங்க, ஜாமீன் கொடுக்க போகிறாங்க, வெளியில் வர போகிறீங்க. இதுக்கு போய் நீங்கள் பயந்துட்டு ஒளிஞ்சு ஓடினீங்கன்னா அது ஒரு கட்சின்னு சொல்கிறீங்க, பெரிய கட்சிங்கிறீங்க, தமிழ்நாட்டை ஆளணுங்கிறீங்க, இவ்வளோ எண்ணங்கள்லாம் இருக்கிற நீங்கள் இப்படி ஒளியலாமா? அப்போ என்ன அர்த்தம்னா விஜய்க்கு கூட இருக்கிற ஆலோசகர்கள், கூட இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்களும் சரியான ஆட்கள் விஜய் கூட இல்லைங்கிறது தான் இதை வந்து சொல்லுது. ஒன்று விஜய் பேசணும் ஒரு தலைவராக நின்று, விஜய்க்கும் அந்த ஆளுமை இல்லை. கூட இருக்கிறவங்களாவது விஜய்க்கு சொல்லி விஜய் வந்து செயல்பாட்டு கொண்டு வரணும், அதுக்கும் வந்து கூட ஆட்கள் இல்லை. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா கரூருக்கு போக முடியல, எங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது, அப்படி இப்படின்னு ஏதோ காரணங்கள்லாம் சொல்லி வர திங்கட்கிழமை, அதாவது 27ஆம் தேதி அக்டோபர் மாதம், அதாவது 27ஆம் தேதி செப்டம்பர் மாதம் இந்த சம்பவம் நடந்தது. 27ஆம் தேதி அக்டோபர் மாதம் வந்து மகாபலிபுரத்தில் ஒரு மண்டபத்தை புக் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. அந்த மண்டபத்துக்கு இந்த 41 பேரையும் குடும்பத்தையும் வந்து வர வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்ல போகிறாராம். ஒரு வீட்டில் ஒரு இறப்பு நடந்துருச்சு, ஒருத்தவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. நீங்கள் அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டில் போய் கேதம் கேட்கணும். கேதம் கேட்குறதுன்னு சொல்லுவாங்க கிராமத்துலலாம். என்னங்க ஆச்சு, எப்படி இறந்தாரு, நல்லா தானே இருந்தார், திடீர்னு இறந்துட்டாரு, ஐயோ அப்படியாங்க அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு அனுதாபங்களை தெரிவிக்கிறது. நீங்கள் போனோன்னா நீங்கள் கேதம் கேட்டோன்னா இறந்தவங்க மறுபடியும் வரப்போகிறாங்களா? அது கிடையாது. அந்த எதுக்காண்டி இந்த ஆறுதல் சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இருக்கோம், நாங்கள்லாம் இருக்கோம், கவலைப்படாதீங்க, ஒரு உயிரை இழந்துட்டீங்க, நீங்கள் சமாதானமாக இருங்க அப்படின்னு சொல்லி போய் சமாதானப்படுத்துறது தான் இந்த கேதம் கேட்குறது. இது வந்து காலங்காலமாக அப்படின்னா இறந்தவங்க வீட்டுக்கு தான் எல்லாருமே தேடி போவாங்க. இங்கே வந்து உங்களால் இறந்தவங்க 41 குடும்பத்தில் உள்ள உயிர்களாக இருக்காங்க. அவங்கள வந்து நீங்கள் இந்த மண்டபத்துக்கு கூப்பிட்டு வந்து டிக்கெட் போட்டு, ஃப்ளைட் டிக்கெட்டோ இல்லை வந்து பஸ் டிக்கெட்டோ ஏதோ ஒன்று நீங்கள் கூப்பிட்டு வந்து இந்த ரிசார்ட்டில் தங்க வச்சு அவங்கள வந்து நீங்கள் வந்து அந்த 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 41 குடும்பத்துலேயும் என்ன நடந்துச்சுன்னு கேட்க போகிறீங்க அப்படின்னா இது கேவலமான விஷயம். இது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம். இது இப்படி வந்து செயல்படுத்துறதுக்கு தயாராக இருக்கிறாங்களான்னு நமக்கு தெரில. ஒருவேளை தயாராக இருந்தாங்க, இந்த மாதிரி தான் பண்ண போகிறாங்கன்னா இதை விட கேவலமான விஷயம் எதுவும் இல்லை, இதை விட கேவலமான அரசியல் எதுவும் இல்லை. அவங்கள கூப்பிட்டு என்ன கேட்பீங்க? என்னங்க எப்படிங்க உங்கள் பையன் இருந்துட்டானா, ஐயோ எப்படி இருந்தால் சொல்லுங்கள் அப்படி கேட்க போகிறீங்களா? என்ன கேவலமான விஷயம். நீங்கள் போங்க, நீங்கள் போனால் அவங்களை யார் தடுக்க போகிறா? இந்த இந்திய நாட்டின் குடிமகன் தான் நீங்கள், தமிழ்நாட்டில் தானே இருக்கிறீங்க. கரூர் போகிறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? கரூர் போகிறதுக்கு உங்களுக்கு யார் தடையாக இருப்பாங்க? சரி, தடையாகவே இருக்கட்டுமே, தடையை மீறி போங்க. தடையை மீறி போனதுக்கப்புறம் போலீஸ் உங்களை கைது பண்ணட்டும். கைது பண்ணிடுச்சுன்னா அப்போ சொல்லுங்கள், நாங்கள் வந்தோம், பார்க்க வந்தோம், போலீஸ் எங்களை கைது பண்ணிட்டாங்க, எங்களை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் பக்கம் நியாயம் இருக்கும். நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு வந்து இருக்கிறவங்கள நான் ஏன் இடத்துக்கு வர வச்சு நான் வந்து பார்க்க போகிறேன் அப்படின்னா
இது ஏற்புடையதல்ல, இது சரியான அரசியலும் இல்லை, இது சரியான போக்கும் கிடையாது. இந்த மாதிரி அரசியல் விஜய் பண்ணார்னா கிட்டத்தட்ட இந்த வந்து அழிவு பாதைக்கு கொண்டு போகிற ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்கும். இது ஒருவேளை உண்மையாகி நடந்துச்சுன்னா தேவைக்க சைட்ல வந்து இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தானே சார்? நிச்சயமா இது வந்து ஒரு கட்சிக்கு பெரிய பின்னடைவு. நீங்க வந்து இன்னும் 50 வருஷம் கழிச்சு பேசுனீங்கன்னா கூட இந்த மாதிரி ஒரு பரப்புரையில கரூர்ல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 49 பேர் விஜய் பார்க்க வந்து இறந்து போயிட்டாங்கிறது வந்து தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு கரும்புள்ளி தான். நீங்க வேகமா அரசியலுக்கு வந்தீங்க, நீங்க 1.5 வருஷமா அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஆல்ரெடி விக்கிரவாண்டியில ஒரு மாநாடு போட்டீங்க, மதுரையில ஒரு மாநாடு போட்டீங்க, 2-3 பரப்புரைக்கெல்லாம் போனீங்க. இப்போ வந்து அந்த சூழ்நிலையில் நீங்க எவ்வளவு வேகமா பேசுனீங்க, நீங்க என்னென்ன பேசுனீங்க. நீங்க வந்து மதுரை மாநாட்டில் வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? ஒரு முதல்வரை பார்த்து ஸ்டாலின் அங்கிள் சொன்னீங்க. அதுக்கப்புறம் நான் வந்து தாய்மாமன் அப்படின்னீங்க, நான் தாய்மாமன் எல்லாருக்கும் அப்படின்னீங்க. நீங்க வந்து தாய்மாமனா இருந்தா அந்த கரூர் சம்பவத்துல நீங்க வந்து அவங்கள தவிக்க விட்டு ஓடி வந்திருப்பீங்களா? ஒரு தாய்மாமன் வந்து அந்த இறந்தவங்களை வந்து அப்படி தவிக்க விட்டு ஓடி வருவாரா? நீங்க பேச்சுக்காண்டி சொல்றதெல்லாம் இங்க வந்து புத்திசாலித்தனமே கிடையாது. நீங்க ரிதமா பேசுறதுல எல்லாம் இங்க வந்து புத்திசாலிமே தனமே கிடையாது. வாட் ப்ரோ, ராங் ப்ரோ, இப்படிலாம் பேசுறதுலாம் உங்களுக்கு வந்து எந்த விதமான அடையாளம் கிடைச்சிட போறதில்ல. நீங்க அனுபவம் உள்ளவர் அரசியல்வாதியா நீங்க பேசுங்க. எதிர்கட்சியை விமர்சனம் பண்ணுமா, அந்த விமர்சனங்களை நியாயமா நீங்க விமர்சனம் பண்ணுங்க. இன்னொரு பக்கம் வந்து நீங்க என்ன பண்ண போறோம், நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவோம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அது இது வரைக்கும் விஜய் பேசவே இல்லை. விஜய் இது வரைக்கும் பேசின இந்த கூட்டத்தில் இல்லை வந்து பரப்புரையில் எங்கேயாவது வந்து அரசியல் பேசியிருக்காரா? சரியான பார்வையில் அரசியல் பேசியிருக்காரா? சரியான அரசியல் திட்டங்களை சொல்லியிருக்கிறாரா? சரியா அவருடைய அரசியல் கொள்கையை சொல்லியிருக்கிறாரா? அவருடைய கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சின்னும் போது எதுக்காண்டி கொள்கை எதிரிங்கிறத தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறாரா? இங்கே வந்து என்னுடைய அரசியல் எதிரி டிஎம்கேங்கிறாரு. ஸோ அதில் வந்து சரியா வந்து என்ன விமர்சனங்கள் டிஎம்கே மேலே நீங்கள் வந்து மற்றவங்களை கேலி கிண்டல் பண்ணுறது, நக்கல் நையாண்டி பண்ணுறது இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய விமர்சனங்களை சரியாக வைங்க. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சரியாக வைங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல தலைவங்கிற அடையாளம் கிடைக்கும். அது இல்லாமல் இப்படி சின்னத்தனமான விஷயங்கள் செய்கிறதெல்லாம் உங்களுக்கு ஆபத்து. இப்போ கூட சொல்கிறேன், விஜய் வந்து ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறார். என்னென்னா விஜய்க்கு அரசியல் தெரியாது, விஜய்க்கு எதுவுமே தெரியாது. விஜய் வந்து ஒரு நடிகராக இருக்கார். நடிகராக இருக்கிற நம்மளை வந்து அதான் லட்சக்கணக்கான மக்கள் பார்க்க வராங்க ஒரு எண்ணத்தில் அதையே வந்து நமக்கு வந்து எப்படி சொல்றது, விசிட்டிங் கார்டை மாற்றி அதையே நமக்கு வந்து அடையாளமாக மாற்றி நம்ம வந்து இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிடலான்னு கனவு காண்டார். நடக்கவே நடக்காது. 234 தொகுதியில் விஜய் ஆட்களை நிறுத்த சொல்லுங்க. யாராவது ஒருத்தவங்க ஜெயிக்கிறாங்களான்னு பார்ப்போம். இன்னும் சொல்கிறேன், விஜயே ஜெயிக்க மாட்டாருங்கிறது தான் உண்மை. அரசியல் களம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அதில் இது வேற ஆடுகளம். சினிமா என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. சினிமாவில் நீங்கள் வந்து ஒரு பெரிய நடிகனாக வர்றதுக்கு 33 வருஷம் உழைப்பு தேவைப்பட்டிருக்கு. நீங்கள் 92லேருந்து நீங்கள் உழைச்சி வந்து இந்த இடத்த அடைஞ்சிருக்கீங்க. ஒரு அரசியலில் வந்து நீங்கள் ஒரு கட்சியை வந்து எலெக்ஷன் சந்தித்து அதில் வந்து உங்களுடைய நீங்கள் நிறுத்துகிற வேட்பாளர்கள்லாம் ஜெயிச்சு அது மெஜாரிட்டி கிடைச்சி நீங்கள் ஆட்சி அமைச்சு சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுங்கிற அவ்வளோ சாதாரணமான விஷயம் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. இந்த கரூர் சம்பவம் விஜய்க்கு வந்து பெரிய அனுபவத்தை கொடுத்துருக்கணும். இந்த அனுபவம் மூலமாக விஜய் வந்து இனிமேல் இந்த மாதிரி தவறுகளை செஞ்சக்கூடாது, நம்மளை பக்குவப்படுத்திக்கணும், நம்ம தயார்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி தயார்படுத்தணும். இனியும் தொடர்ந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை வந்து தவறாகவே செஞ்சுட்டு இருந்தாருன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கை என்பது டோட்டலாகவே முடிஞ்சு போயிடும். இது வந்து விஜயை பொறுத்தவரைக்கும் அனுபவம் இல்லாமல் உள்ளே வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறமா அனுபவத்தை கற்றுக்கலாம். நீங்கள் ஒரு இடத்துல வந்து அனுபவம் இல்லாமல் வந்துட்டா கூட நீங்கள் அனுபவத்தை கற்றுக்கணும்னு வச்சிங்கன்னா கற்றுக்கலாம். அந்த கற்றுக்கணுங்கிற ஒரு இடத்துக்கு வந்து விஜய் கற்றுக்கணுமே தவிர நான் தான் எல்லாமே அப்படின்னு எண்ணங்களோட விஜய் இருக்காரு. விஜய் வந்து திமிர்த்தனமாக ஆட்டிடியூடா நான் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறார். அதுக்கு உதாரணமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம மதுரை மாநாட்டில் பார்த்தீங்களா, விஜய் மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு, மதுரை தெற்கு, உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி எல்லா ஊர்லேயும் விஜய்ங்கிறாரு. நீங்கள் எல்லா ஊர்லேயும் நீங்களே நிற்க முடியுமா? இந்த அரசியல் சட்டம் அதுக்கு அனுமதிக்குமா? ஒரு கேண்டிடேட்டு 2 இடத்துல தான் நிற்க முடியும். 234 தொகுதியிலே விஜய்னா உங்களை மட்டும்தான் அந்த கட்சியில் தெரியும். உங்களை தவிர யாருமே அந்த கட்சியில் தெரியாது. ஸோ நீங்கள் நிறுத்துகிற ஒரு கேண்டிடேட்டுக்கும் அந்த யாருன்னே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஓட்டு போடுவாங்க? உங்களை மட்டுமே நீங்கள் அடையாளப்படுத்தி உங்களை மட்டுமே நீங்கள் வச்சு ஒரு வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்க. அது தப்பு. எப்போவுமே என்னென்னா ஒரு வெற்றி அப்படிங்கிறது பகிர்ந்து வந்து கொடுத்து பகிர்ந்து வந்து 4 பேர் சேர்ந்து கூட்டாக வந்து நீங்கள் அடைஞ்சிங்கன்னா தான் வெற்றி. ஒரு கிரிக்கெட் மேட்ச் எடுத்துங்க, எத்தனை பேர் ஆடுறாங்க? 11 பேருக்கு மேலே ஆடுறாங்கல்ல. ஒரு ஃபுட்பால் மேட்ச் எடுத்துங்க, ஒரு கபடி மேட்ச் எடுத்துங்க, ஒரு ஹாக்கி, ஷட்டில் கார்க், வாலிபால் எது வேணால் எடுத்துங்க. ஒரு விளையாட்டுக்கே பார்த்தீங்கன்னா 10 பேர் இது ஒரு டீம் அப்படி இருந்தால் தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும். தனிச்சு போய் வெற்றி அடைய முடியுமா?
அந்த மாதிரி எண்ணங்கள் விஜய்க்கு இருக்குது, நம்ம தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அது தவறான எண்ணம். அந்த எண்ணத்தை விஜய் மாற்றிக்கிட்டு இந்த மாதிரி வந்து தப்பான விஷயங்களை வந்து தவிர்த்து நல்ல ஆட்களை கூட வச்சு அவர் வெற்றி வந்து அடையிற அளவுக்கு அவர் உழைக்கணும். சார், இப்போ இது ஒரு பக்கம் இருக்க, கட்சிக்குள்ளேயும் அதாவது திரு ஆனந்த் அவர்களுக்குள்ளேயும் சரி, ஜான் ஆரோக்கியசாமி அவங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டைங்கிற மாதிரி, சலசலப்புங்கிற மாதிரி ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. அதோட எதிரொலியா கட்சியே கலைக்க போறங்கிற மாதிரி ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு சார். இது உண்மையா இல்லை இது சாத்தியமா சார்? இந்த கட்சியே வந்து கலைப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரில. ஏன்னா வந்து இப்போ தான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறாங்க. இப்போ வந்து புது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ளே கலைச்சிருவாங்களா அப்படின்னு தெரியல. அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இந்த தேர்தல் 2026 தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கட்சி எங்கே இருக்குன்னே தெரியாது. அது அப்புறம் அது வேற விஷயம், புரியுதா உங்களுக்கு? ஆனால் கட்சிக்குள்ளே இந்த பிரச்சனைகள், சலசலப்பு, அடிதடி எல்லாம் வரதான் செய்யும். நான் தான் சொல்கிறேன்ல, தலைமை வந்து சரியாக இல்லைன்னா, ஒரு ஸ்கூலில் பிரின்சிபால் வந்து கரெக்டாக இல்லைன்னா, அந்த கிளாஸில் வந்து அந்த டீச்சர் கரெக்டாக இல்லைன்னா, அந்த மாஸ்டர் கரெக்டாக இல்லைன்னா, மாணவர்கள் விளையாட தான் செய்வாங்க, சண்டை தான் போட்டுப்பாங்க, அடிச்சுக்கு தான் செய்வாங்க. அந்த மாதிரி வந்து தலைமை வந்து சரியாக இருந்தால் தான் அந்த தலைமைக்கு மற்றவங்க கட்டுப்படுவாங்க. அந்த தலைமை சரியாக இல்லைன்னும் போது இந்த மாதிரி அடிதடிகள், இந்த மாதிரி உட்கட்சி பூசல்கள், இதெல்லாம் வந்து சாதாரணமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கட்சியை கலைப்பாங்களா அப்படின்னா இன்னைக்கு வந்து உடனே கட்சியை கலைக்க மாட்டாங்க. ஏன்னா கட்சி கழிச்சிட்டு போனாங்கன்னா ரொம்ப கேவலம், அதனால செய்ய மாட்டாங்க. இப்போ இந்த சம்பவத்தோட எதிரொலி, இதோட தொடர்ச்சியா ஜனநாயகன் படத்தோடைய ரிலீஸ் தேதி வந்து ஆல்ரெடி சொன்ன தேதி தான், ஜனவரி மாதம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட எதிரொலியா படத்துக்கான ரிலீஸ் தேதி வந்து தள்ளி போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கே, அது எந்த விதத்தில் உண்மை சார்? எது வேணால் நடக்கும். ஏன்னா வந்து இன்னைக்கு விஜய் வந்து என்ன செய்யறதுன்னே தெரியாமல் வந்து எப்படி சொல்கிறது, முட்டுச்சந்தில் போய் தனியாக நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் நின்றுக்கிட்டு இருக்காரு. துணைக்கு யாராவது, பேச்சு துணைக்கு யாராவது ஆள் இருக்காங்கன்னா யாருமே இல்லை. அந்த எப்படி சொல்கிறது, நீலாங்கரை வீட்டில் கிட்டத்தட்ட 20 கிரவுண்ட் பங்களாவில் அவருடைய அம்மா அப்பா கூட இல்லை, பொண்டாட்டி பிள்ளைங்க கூட இல்லை, நண்பர்கள் கூட இல்லை, யாருமே கூட இல்லை. விஜய் மட்டும் தனியாக இருக்காரு. இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா விஜய்க்கு வந்து தினம் தினம் உணவே பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல ஹோட்டல்லேருந்து தான் விஜய்க்கு உணவு போகுது. ஸோ இப்படி ஒரு தனிமை விரும்பியாக விஜய் இருந்துக்கிட்டு இருக்காரு. சார் நான் கேட்குறேன், ஒரு பெரிய மாளிகையில் நீங்கள் மட்டும் தனியாக எப்படி சார் இருக்க முடியும்? அப்படி இருக்க முடியுமா? ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா அவனுடைய மனநிலை என்னவா இருக்கும்? அப்படிப்பட்ட மனிதனை நம்பி நம்ம வந்து நாட்டை கொடுக்க முடியுமா? இந்த ஸ்டேட் ஆளுன்னு சொல்ல முடியுமா? ஸோ இது வந்து எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் விஜய்க்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. இதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது இந்த ஜனநாயகன் படத்தை பற்றி எதை பற்றியுமே யோசிக்கிறதுக்கு விஜயால் முடியல. ஸோ இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இது எப்படி சரியாகணும், சரியாகும் அப்படிங்கிற யோசனையிலே இருந்துட்டு இருக்காரு. அது சரி பண்ணுறதுக்கும் அவருக்கு தெரியல. உடனே 2 நாளில் வெளியே வந்து அழகாக சரி பண்ணலாம். நான் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு, நான் தார்மீக பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே இந்த காரியம் முடிஞ்சு போயிடும். ஆனால் நீங்கள் அதை வந்து இழுன்னு இழுத்து கோர்ட்டுக்கு போகிறீங்க, சிபிஐ விசாரணை கேட்குறீங்க, என்ன செய்யறதுன்னே தெரியல. அங்கே போகிறீங்க, இங்கே போகிறீங்க, அங்கே போகிறீங்க, உங்கள் கட்சி சார்ந்தவங்க ஓடி ஒளிஞ்சிக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜனநாயகன் படம் வந்து அது வந்து குறித்த தேதியில் வருமா? ஜனவரி 9, 2026 ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் பெரிய ஆடியோ வெளியீட்டுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சிங்கிள் ஒன்று விடுறதா இருந்தாங்க, இதை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. தீபாவளிக்கு முன்னாடி வரப்போகுது, இல்லை தீபாவளிக்கு வரப்போகுதுன்னு ஒரு பேச்சு இருந்துச்சு, அதுவும் காணா. ஸோ மொத்தத்தில் ஜனநாயகன் வந்து படம் முடிஞ்சிருச்சு, ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆயிடுச்சு. ஜனநாயகன் படம் வந்து எப்போ வெளியிடுறது அப்படிங்கிறதுல வந்து பெரிய தயக்கங்கள் இருக்கு. ஸோ ஜனவரி 9 ஜனநாயகனை வெளியிட்டா மறுபடியும் விமர்சனங்கள் வருமா? அதாவது 41 பேர் இறந்து போயிருக்காங்க, உங்களுக்கு கொண்டாட்டம் தேவையா, உங்களுக்கு திருவிழா தேவையாங்கிற மாதிரி கேள்விகள் வருமா? ஒருவேளை இந்த 41 பேர் இறந்ததுனால இந்த படத்தை வந்து மக்கள் வந்து பார்க்காம கூட்டம் வந்து வராமல் போகுமா? இதுக்கு எதிர்ப்பு இருக்குமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருக்கிறதுனால ஜனநாயகனுடைய ரிலீஸ் தேதி தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சார், இப்போ சமீபத்தில் விஜய்க்கு எதிராக நிறைய பேர் எதிராக மாறிக்கிட்டு வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இதுக்கு நடுவில் இப்போ ஆன்லைனில், அதாவது விர்ச்சுவல் வாரியர்ஸ், விஜய் ஃபேன்ஸும் விஜய்க்கு எதிராக இந்த சம்பவத்தை வச்சு விஜய்க்கு எதிராக மாறிக்கிட்டு வர்றாங்களே, இதோட தொடர்ச்சி, இதோட எதிரொலி வந்து ஜனநாயகன் படம் வரைக்கும் நீடிக்குமா, இல்லை படத்தை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு கம்மியாகுமா சார்? நீங்கள் ஒரு விஷயத்துக்கு தெரிஞ்சுக்கங்க, நான் சொன்னது தான் திருப்பி சொல்லணும். என்ன அப்படின்னா, தலைமை சரியில்லைன்னா இதெல்லாம் நடக்கும். தலைமை சரி இருந்தால், ஒரு வீட்டில் தகப்பன் சரி இருந்தால் தான் பிள்ளை சரியாக வரும். தகப்பன் சரியில்லைன்னா பிள்ளையும் சரி இருக்காது. அதுதான் இங்கே பிரச்சனை. தகப்பனுடைய ஆளுமைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த குடும்பத் தலைவனாக ஒருத்தன் வந்து இருந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றலாம் பார்த்தீங்களா? அந்த ஆளுமை வந்து ஒரு குடும்பத் தலைவனுக்கே தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது ஒரு கட்சி தலைவனுக்கு, ஒரு நாட்டை ஆளணும்னு நினைக்கிற ஒரு தலைவனுக்கு தேவைப்படாதா? அந்த ஆளுமை வந்து விஜய்க்கு இல்லை. விஜய் வந்து எப்படின்னா தைரியமாக பேசுகிறாரு,
அப்படிங்கிறாரு இப்படிங்கிறாரு எல்லாம் ஓகே. ஆனால் அதுக்கான உண்மையான தைரியம் உண்மையான துணிச்சல் விஜய்க்கு இருக்கா அப்படின்னா இல்லை. இப்போ விஜயகாந்த் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவரும் ஒரு நடிகர் தான், அரசியலுக்கு வந்தார். அவர் வந்து எப்படின்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்திருந்தா, இந்த மாதிரி பிரச்சனை வந்திருந்தா கரூர் விட்டே வந்திருக்க மாட்டார். நான் பார்த்துக்கிறேன், யாரும் என்னை வெளியில் அனுப்ப முடியாது, நான் இந்த நடந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்றுக்கிறேன், நான் என்ன உதவி செய்யுமோ நான் செய்கிறேன், என்னை என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் கரூர் விட்டு நகர மாட்டேன்னு அங்கேயே அசையாமல் அங்கேயே நின்றுப்பார். அந்த துணிச்சல், அந்த தைரியம், அந்த போல்ட்னஸ் வந்து விஜய்க்கு இருக்கா அப்படின்னா இல்லை. இயல்பாகவே வந்து விஜய்க்கு இல்லை. இயல்பாகவே வந்து விஜய் ஒரு பயந்தாங்கோலியாக இருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து அது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிளட்லேயே வரணும், ரத்தத்திலே வரணும். துணிச்சல், தைரியம், திமிர்த்தனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தத்திலே வரணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு தலைவனுக்கு, ஆளக்கூடியவனுக்கு இந்த தகுதியெலாம் இருந்தால் தான், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்தால் தான் அந்த தலைவன் வந்து பெரிய ஆளாக வர முடியும். ஸோ அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாதனால தான் எல்லா பிரச்சனையுமே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இது மொத்தமே வந்து காரணம் தலைமை சரியில்லை. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ சார். நன்றி.